திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் அமராவதி நகர் பகுதியில் நமது நாட்டுக்கு தரமான ராணுவ வீரர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகமும் தமிழக அரசும் ஒருங்கிணைந்து நடத்தும் உண்டுரை பள்ளி சைனிக் பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். Sainik School Amravati Nagar was established in 1962. It is one of those premier institutions of this country. There are 25 schools all over the country as on today, and one among the best is Sainik School Amravati Nagar. Since the time its inception into this country, this school has been performing well. The school's performance is gauged by its products, and this school has produced best of the personalities, and the officers who were passed out from the NDA, the best of the officers who were passed out from the NDA had studied in this school. And this school boasts about the army commanders, the naval commanders and the air force commanders who are right now sitting in best of the positions courtesy to this school. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. Sainik School Amravati Nagar is one of its kind in the state of Tamil Nadu. This is a school where we not just train the boys academically, but we also train them physically, mentally, and in all other spheres to make them well-rounded personalities. The students of this school are the best material for joining the National Defence Academy and eventually shaping up their careers in the armed forces of our country. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இந்தியாவின் அனைத்து மாநில மக்களும் அல்லது அனைத்து நிலையிலான மக்களும் இராணுவத்தில் உயர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சைனிக் பள்ளி. 1962 முதல் இயங்கி வரும் இப்பள்ளி இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து இயக்கி வருகிறது. நவீன ரக கட்டிட அமைப்புகளுடன் காற்றோட்டமான இயற்கை சூழலோடு நவீன ரக கற்பித்தல் உபகரணங்களோடும் திறமையான ஆசிரியர்கள் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றனர். சைனிக் பள்ளி என்பது ஒரு சாதாரணமாக மருத்துவரையும் பொறியாளரையும் மட்டும் உருவாக்கக்கூடியதல்ல. மாணவர்களை பன்முக திறமையோடு இராணுவத்தின் ஒரு எப்பிரிவிலேயும் ஒரு பிரிவில் சேர்ந்து அவர்கள் பணியாற்றி நாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி களமாக இருக்கிறது. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. And the school, as the years has gone by, had improved its infrastructure in large, and every infrastructure, when it gets added up, adds up the value for the school. And those people, those who could not make it to the defense, have become great personalities in the form of IAS officers, IPS officers, and various higher positions, and many are placed abroad. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன.
இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கும் பயிலகமாக பணிமனை விளங்குகிறது. பணிமனையில் பொறிப்பகுதி பொருத்துதல், தச்சு பயிற்சி, பற்ற வைத்தல், கருமான் பட்டறை, வார்ப்பு பயிற்சி போன்றவை பல பிரிவுகளில் செய்முறை பயிற்சி விரிவாக அளிக்கப்படுகின்றது. பணிமனையில் பயிற்சி பெறும் மாணாக்கர்கள் மேற்கண்ட பிரிவுகளில் சிறந்த வல்லுநர்களாக உருப்பெறுகின்றனர். இப்பள்ளியில் பயில்வதற்கு 6ஆம் வகுப்பிலும் 9ஆம் வகுப்பிலும் மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். நுழைவுத் தேர்வு அடிப்படையிலேயே மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நுழைவுத் தேர்வு நடைபெறும். நுழைவுத் தேர்வு, உடல் திறன் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் மதிப்பெண்களின் கூட்டுத்தொகை அடிப்படையில் மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படும். இப்பள்ளியில் உள்ள நுண்கலை ஆய்வகத்தின் மூலம் கைவினைப் பொருட்களை செய்யவும் கற்றுத்தரப்படுகிறது. And the boys are finally made the best of the products in their entire life, and they remember throughout. And the staff, those who are here, are doing a great job. And during the old boys meet, when these cadets, when they come and touch the feet of these teachers who had made them men. So the entire process, we prepare the boys for joining the NDA, and joining NDA is a great career for any of the cadet here. And every cadet who walks in here puts so much of effort, and he looks the vision of only one, that is way to NDA. எங்கோ இருக்கின்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அவருடைய திறமைகளை வளர்ப்பதற்காக அடித்தளமிட்டு அடித்தட்டு மக்களையும் இராணுவத்தில் சேர்ப்பதற்கு உதவியாக இருப்பதுதான் இந்த சைனிக் படைப்பள்ளி. 6ஆம் வகுப்பிலிருந்து ஒரு மாணவன் தன் லட்சிய கனவுகளை 12ஆம் வகுப்புக்கு வரும் பொழுது அதை நிறைவேறும் பயிற்சி தான் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற தேர்வும், அதற்கு பிறகு தேர்வு பெற்ற பிறகு அவன் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுக்கு அவன் தேர்ச்சி அடைவதும், முப்படைகளின் ஏதாவது ஒரு பிரிவில் அவன் செலக்ட் ஆவதற்கும் இது வழிவகுக்கிறது. இங்கு ஹாஃப் குரூப் டாஸ்க், GTO டாஸ்க், குரூப் டாஸ்க் அண்ட் ப்ரோக்ரஸிவ் டாஸ்க், ஸ்னேக் ரேஸ் என்று பல வகைகளிலும் ஒரு பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், எதிராளிகளை போர் முனையில் சந்திக்கும் போது தன் சக படை வீரர்களை எவ்வாறு காப்பாற்றுவான், அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எவ்வாறு ஆபத்தான பகுதியை கடந்து அடுத்த பகுதிக்கு சென்று ஒரு பாதுகாப்பான நிலைக்கு அடைவான் என்பதைத்தான் விளக்குவதற்கு அவனுக்கு உளவியலும் உடல் அடிப்படையிலும் தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்குத்தான் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. மாணாக்கர்கள் தங்கி படிக்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய தங்கும் விடுதி இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இராணுவத்தில் 3 பிரிவுகளிலும், கடற்படை, விமானப்படை, தரைப்படை ஆகிய 3 பிரிவுகளிலும் உயர் பொறுப்புகளை வகிக்கிறார்கள். இராணுவ பயிற்சியின் ஓர் அங்கமான அப்சகிள்ஸ் பயிற்சியும் இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறப்பாக அளிக்கப்படுகின்றது.
And also the school has got a horse riding club, and it has got its swimming pool, and we prepare the boys not only academically but in all walks of life through physical and mental stress. இப்பள்ளியில் குதிரையேற்ற பயிற்சியும் சிறப்பாக அளிக்கப்படுகின்றது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நீச்சல் திறனை ஊக்கப்படுத்தி தலை சிறந்த வீரர்களாக உருவாக்கிட தேர்ந்த பயிற்சியாளர்களுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் குளம் ஒன்றும் இப்பள்ளி வளாகத்தில் அமையப்பெற்றுள்ளது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பெற்றோரின் ஆண்டு வருமானம் அடிப்படையில் 50,000 வரையிலும் உதவித்தொகை மாநில அரசாலும் மத்திய அரசாலும் வழங்கப்படுகிறது. 2015-2016 ஆண்டு கல்வியாண்டுக்கான சேர்க்கை அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 29 நவம்பர் 2014 நீங்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய தேர்வு கட்டணத்தோடு 6 டிசம்பர் 2015 அன்று பள்ளிக்கு வந்து சேர வேண்டும். நுழைவுத் தேர்வானது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி குறிப்பிடப்பட்டுள்ள மையங்களில் நடைபெறும். We assure one thing, that you trust us and we'll give you the best of the results. Here we don't encourage any recommendation, any sort of support from others. We believe only on sincere and hard working training will yield the best of the results. Thank you. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் பயிற்சி முகாமின் ஓர் அங்கம்தான் இந்த நைட் மார்ச் ஆகும். I would exhort all the parents who are watching this program to make an attempt for their boys, for their sons to join this school and touch the sky with glory. மாணாக்கர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாது விளங்கும் உடற்பயிற்சிக்கு இப்பள்ளியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன் கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த இராணுவ வீரர்களையும் உயர் அதிகாரிகளையும் உருவாக்கும் சீரிய பணியை செம்மையாக செய்து வருகின்றது இக்கல்வி நிறுவனம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சுய சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் உன்னதம், கடமை உணர்த்தி காவல் நிற்கும் குறைவுபடாத இக்கல்வியினை அனைத்து தர மக்களுக்கும் சேவை மனதுடன் மிகச் சிறப்பாக வழங்கி வருவது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய் திடமாய் தலைமுறை தாங்கி நிற்கும் விருதுகளை இச்சமூகத்திற்கு நல்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கின்றது இக்கல்வி நிறுவனம்.